புதுக்கோட்டையில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மலையூர் பகுதியில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தகவல்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன முத்துப்பழம்பதி? ஆனந்தி, புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் கீழப்பட்டியைச் சேர்ந்த முருகேஷ் என்ற இளைஞர் நேற்று அந்த கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் அருகே இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து அந்த பகுதி மக்களும் அவரது உறவினர்களும் நேற்று இரவே ஒரு மணி நேரத்திற்கு மேலாக புதுக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழல் அங்கு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உள்ளிட்ட தலைமையிலான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இதனை கடந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களையும் தேடுவதற்கு தனிப்படை அமைச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் 6-7 மணி நேரத்திலேயே இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக அதே பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் உள்ளிட்ட 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த நிலையில இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து நேற்று இரவே அந்த டாஸ்மாக் கடையை அந்த பொதுமக்கள் அடித்து நொறுக்கிய நிலையில் இன்று அந்த பகுதியை சேர்ந்த வர்த்தகர்கள் முழு கடையடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் மலையூர் பகுதியில் முழுமையாக கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு கடையுமே திறக்கல. அவங்களோட கோரிக்கை இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து குற்றவாளி கைது செய்ய வேண்டும் என்பது கோரிக்கையா இருந்தது. மேலும் அந்த பகுதியில் தொடர்ந்து மக்கள் திரண்டு வருவதால 100க்கும் மேற்பட்ட போலீசார் இப்ப குவிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஏடிஎஸ்பி முரளிதரன், சுப்பையா ஆகியோர் தலைமையில போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு நிலையில் ஈடுபட்டு வராங்க. போலீசாரை பொறுத்தவரையில குற்ற சம்பவம் நடந்து நாங்கள் 6 மணி நேரத்திலேயே குற்றவாளியை கைது செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.